கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இதுல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் போட்டிருக்கு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் இந்த இடத்துல ஜெபிக்க வந்திருக்கிற நமக்கு தர முடியாது. நம்ம ஜெபிக்குதோம்னா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவரே என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். அப்படிதானே? அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால, உன்னதங்களில் வருகிற ஆசீர்வாதத்தினால, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால எங்களை நடத்துங்க. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவியின் கனிகள் வேண்டும், ஆவியின் வரங்கள் வேண்டும், ஆவிக்குரிய ஊழியங்கள் வேண்டும். மாம்சத்தில் கிரியைகளாகிய 17 விதமான பொல்லாத கொடிய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆவிக்குரிய சகல வரங்களினாலும், ஆவிக்குரிய கனிகளினாலும், ஆவிக்குரிய ஊழியங்களினாலும் நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்பி நடத்துங்க. இப்படி வரங்கள் வேணும் ஆண்டவரே, இப்படி கனிகள் வேணும் ஆண்டவரே, இப்படி ஆவிக்குரிய ஊழியங்கள் எனக்கு வேணும். இந்த இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களை நிரப்ப போறதுக்காய் நிரப்பி நடத்துங்க, நிரப்பி நடத்துங்க, நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. அப்படி நிரப்பி நம்மளை நடத்த போறதுக்காக ஆண்டவர்கிட்ட நமக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்திடுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதம் கேட்டா நாங்கள் எங்களுடைய உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நம்ம கேட்க போறோம். உலகத்துல எங்க எல்லாருக்கும், நம்முடைய எல்லாருக்கும் சரீர சுகம் வேணும், சரீர ஆரோக்கியம் வேணும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஒரு உறுப்பு கூட எங்களுக்கு பழுதில்லாத உறுப்பா இருக்கணும். ஒருவேளை எல்லா மருந்து மாத்திரைக்கு அடிமையாக நாங்க இருந்திருக்கலாம். எல்லா மருந்து மாத்திரைகளை விட என் ஆண்டவரே நமக்கு பரிகாரியாக, ஆண்டவரே சுகம் அளிக்கிறவராக, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும். என்னுடைய இருக்கிற எல்லா வியாதிகளையும் எங்களை விட்டு விலகும். இந்த நாளிலிருந்து எங்களுக்கு இருக்கிற அத்தனை பலவீனங்களும் மாறட்டும். எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை குணமாக்கும். ஆண்டவர் நம்மளை குணமாக்குகிறார். இன்னைக்கு நமக்கு அந்த வசனம் குணமாக்குற ஆண்டவர் எல்லா வியாதியிலும் எங்களை குணமாக்கும், குணப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் வியாதி இல்லாத ஒரு குடும்பமாக